தீராத நீண்ட நாள் உடல் உபாதைகளை குணப்படுத்துகிறார். சுவிட்சர்லாந்தில் அரசு அங்கீகாரம் பெற்ற ஆயுர்வேத வைத்தியர் சசி மீரா அவர்கள் சூரிச், லாங்க்வாட் கோர், விண்டீஸ் ஆகிய இடங்களில் சேவை வழங்குகின்றார். ஜனாதிபதி தேர்தல் முறை 2019 ஆண்டு இலங்கை. திருநாவுக்கரசு. இலங்கையில் நிகழ்கின்ற ஜனாதிபதி தேர்தல் முறை சம்பந்தமாக பல குழப்பங்கள் உள்ளன. எனவே இந்த குழப்பங்களை தீர்க்கும் வகையில் இந்த தேர்தல் முறையை இலங்கை அரசு எவ்வாறு வடிவமைத்திருக்கின்றது என்பதை பற்றி மட்டும் நாம் முதலில் மிக சுருக்கமாக பார்வையிடுவோம். முதலாவதாக, இலங்கையில் நிகழ்ந்த தேர்தல் முறையில் ஒரே தடவையிலேயே ஒரு வாக்காளர் 3 பேருக்கு, அதாவது 3 ஜனாதிபதி வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியும். 3 அல்லது 3க்கு மேற்பட்ட ஜனாதிபதி வேட்பாளர்கள் போட்டியின் இடத்து ஒரு வாக்காளர் விருப்பத் தேர்வின் அடிப்படையில் 3 வாக்குகளை அளிக்க முடியும். இதனை இன்ஸ்டன்ட் ரன் ஆஃப் voting சிஸ்டம் என்று கூறுவார்கள். இந்த முறைமை இலங்கையில் விசேடமாக நடைமுறை உள்ளது. குறிப்பாக நாம் பிரான்ஸ் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அங்கு தேர்தல் நிகழும் பொழுது எத்தனை ஜனாதிபதி வேட்பாளர்களும் போட்டியிடலாம். ஆனால் போட்டியிடுகின்ற அந்த போட்டியாளர்களில் ஒருவர் 50% அதிகமான வாக்குகளை பெற தவறினால் முதல் 2 அதிகப்படியான வாக்குகளை எடுக்கும் வேட்பாளர்கள் மட்டும் தேர்வு செய்யப்பட்டு ஏனைய வேட்பாளர்கள் அனைவரும் போட்டியிலிருந்து விலக்கப்படுவார்கள். இதன் பின்பு 2 வாரங்களின் பின்பாக இந்த 2 வேட்பாளர்களுக்கு இடையில் மீண்டும் தேர்தல் நிகழும். எனவே மக்கள் முதலாவது சுற்று வாக்களிப்பு அல்லது 2வது சுற்று வாக்களிப்பு என்று 2 தடவைகள் வாக்களிக்க வேண்டி இருக்கும். அதாவது முதலாவது சுற்று வாக்களிப்பில் ஒருவர் 50% மேற்பட்ட வாக்குகளை பெற தவறினால், 2வது சுற்று வாக்களிப்பில் 2 வேட்பாளர்கள் மட்டும் போட்டியிட்டு, அந்த முதல் அதிகப்படியான வாக்குகளை பெற்ற 2 வேட்பாளர்கள் மட்டும் போட்டியிட்டு, அதில் ஒருவர் அதிகப்படியான வாக்குகளை பெறுகின்ற ஒருவர் ஜனாதிபதியாக அறிவிக்கப்படுவார். இதுதான் பிரான்சில் இன்று நடைமுறையில் இருக்கிற முறை. ஆனால் இலங்கை அவ்வாறு அல்ல. இலங்கை ஒரு சுற்றிலேயே ஒரு நபர், ஒரு வாக்காளர் 3 பேருக்கு வாக்களிக்கலாம், 3 வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கலாம். இந்த விருப்பத்தேர்வு வாக்கு அளிப்பு முறை இலங்கையில் ரொம்பவும் வினோதமானது. இதுவரை காலமும், அதாவது 1982ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல்கள் நடைபெற்றிருந்தாலும் கூட முதலாவது சுற்று வாக்களிப்பிலேயே ஒரு வேட்பாளர் 50% மேற்பட்ட வாக்குகளை பெறும் நிலை இருந்ததனால் 2வது சுற்று 3வது சுற்று வாக்கு எண்ணிக்கைகள் என்பன தேவைப்படவில்லை. அதனால் இதை பற்றி மக்கள் அதிகமாக அறிந்து கொள்ளவும் இல்லை, அதை அலட்டிக் கொள்வதும் இல்லை. ஆனால் இம்முறை முதலாவது சுற்று வாக்களிப்பில் ஒருவர் முதல் 50% வாக்குகளையும் 50% பிளஸ் வாக்குகளை பெற தவறினால், 2வது 3வது சுற்று வாக்குகளிப்புக்கு, அதாவது விருப்பத்தேர்வு அடிப்படையில் போடப்பட்ட பிரிஃபரன்ஸ் ஓட் என்று சொல்வார்கள், விருப்பத்தேர்வு வாக்கு என்று சொல்வார்கள். ஒருவர் விருப்பத்தேர்வு வாக்கை தனக்கு விரும்புகின்ற முதலாவது ஜனாதிபதி வேட்பாளருக்கு அளிப்பார். அவர் இல்லை என்றால் 2வது வேட்பாளருக்கு அளிப்பார். அவரும் இல்லை என்றால் 3வது வேட்பாளருக்கு அளிப்பார். இப்படி 3 பேருக்கு, 3 வேட்பாளர்களுக்கு தன் விருப்பத்தேர்வு வாக்கை அவர் அளிக்க முடியும். இதுதான் இலங்கையில் இருக்கின்ற விருப்பத்தேர்வு வாக்களிப்பு முறை. இதனை நாங்கள் இப்பொழுது வெறும் கடிதமாக பேசிக் கொண்டிருக்காமல் நடைமுறையாக இதனை ஒரு உதாரணமாக எடுத்து நாங்கள் இந்த விஷயத்தை பார்த்தால் இந்த பிரச்சனையை விளங்கிக் கொள்வது இலகுவானதாக இருக்கும். முதலாவதாக இலங்கையில் இருக்கின்ற அளிக்கப்பட்ட வாக்குகள் 100 என்று எடுத்துக்கொள்வோம். அளிக்கப்பட்டு செல்லுபடியான வாக்குகள் 100 என்று எடுத்துக்கொள்வோம்.
அளிக்கப்பட்டு செல்லுபடியான வாக்குகளில் 50% அதிகமான வாக்குகளை பெறுபவரே ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் முதல் சுற்றில். ஆனால் அவ்வாறு அல்லாத போதுதான் பிரச்சனை இருக்கிறது. இப்போது நாங்கள் இவ்வாறு பார்ப்போம். இலங்கையில் இப்பொழுது தேர்தலில் போட்டியிடுகின்ற நபர்களை அப்படியே நாங்கள் முதல் 4 நபர்களை மட்டும் எடுத்துக்கொள்வோம். 33, 34, 35, 40 என்று சொல்லி அந்த நபர்கள் போகாமலுக்கு நாங்கள் முதல் 4 நாம் போட்டியிடுகின்ற 4 வேட்பாளர்களை பற்றி மட்டும் எடுத்துக்கொள்வோம். இந்த 4 வேட்பாளர்களில் முதலாவது வேட்பாளர், 2வது வேட்பாளர், 3வது, 4வது என்று நாங்கள் அவருடைய பெயர்களுக்கு கொடுத்து அதன் அடிப்படையில் வாக்குகளை பிரிப்போம். உதாரணமாக கோத்தபய ராஜபக்ஷவுக்கு மொத்தம் 45 வாக்குகள் விழுகின்றன என்று கிடைக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். சயித் பிரேமதாசவுக்கு மொத்தம் 40 வாக்குகள் கிடைக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். ஜேவிபியினருக்கு அன்றகுமார திசநாயக்காவுக்கு 4 வாக்குகள் கிடைக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். தமிழ் வேட்பாளர் சிவாஜிலிங்கத்திற்கு 11 வாக்குகள் கிடைக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். எனவே மொத்தம் 100 வாக்குகள் இங்கு அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகளாக இந்த 100 நாங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்வோம். இதுதான் முதலாவது எங்களுடைய அடிப்படை கணக்கு. இந்த 100 வாக்குகளில் நான் உதாரணத்துக்கு முதலாவதாக இந்த தமிழ் தரப்பு தேர்தலை புறக்கணிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த தமிழ் தரப்பு தேர்தலை புறக்கணிக்கும் பொழுது சிவாஜிலிங்கத்துக்கு இந்த 11 வாக்குகளும் கிடைக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அளிக்கப்படவில்லை. தமிழ் தரப்பினுடைய வாக்கு 11 அளிக்கப்படவில்லை. அப்படி என்றால் இங்கு மொத்தமாக அளிக்கப்பட்ட வாக்குகளில் 45 கோத்தபய ராஜபக்ஷவுக்கு, 40 சயித் பிரேமதாசவுக்கு, 4 ஜேவிபியினருக்கு மொத்தம் 89 வாக்குகள் உண்டு. இந்த 89 வாக்குகளில் 50% அதிகமான வாக்குகளை பெறுவோர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த 89 வாக்குகளை 100 வாக்குகளாக கருதுவார்கள். என அளிக்கப்பட்ட வாக்குகள் தான் 100. எனவே தமிழர்கள் வாக்களிக்கவில்லை என்றால் அளிக்கப்பட்ட 89 வாக்குகளும் 100 வாக்காக கொள்ளப்படும். எனவே இப்பொழுது 89 வாக்குகளை பெற்ற இந்த நபரில் அதிக 50%க்கு மேற்பட்ட வாக்குகள் எடுத்தால் 45 வாக்குகளை பெற்றவர் 50%க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றவராக அமைவார். அதன்படி கோத்தபாய 45 வாக்குகளை பெற்று 50% பிளஸ் என்ற வாக்குகளின் மூலம் அவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவராக அறிவிக்கப்படுவார். இதுதான் முதலாவது நிலைமை. சரி, நாங்கள் இனி அடுத்த 2வது நிலைமைக்கு வருவோம். தமிழர்கள் தேர்தலை பகிஷ்கரிக்கவில்லை அல்லது புறக்கணிக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது தமிழர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தமிழர்கள் தங்களுடைய இந்த வாக்குகளை அப்படியே தங்களுடைய 11 வாக்குகளையும் சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம். எனவே இப்பொழுது மொத்தமாக 100 வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது கோத்தபாயாவுக்கு 45, சயித் பிரேமதாசாவுக்கு 40, அனுரகுமார திசநாயக்காவுக்கு 4, சிவாஜிலிங்கத்திற்கு 11, மொத்தம் 100 வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த 100 வாக்கில் யாரும் 50% பிளஸ் வாக்கை பெறவில்லை. எனவே இந்த முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையின் போது எந்த ஒருவரும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அதாவது கோத்தபாய 45 வாக்குகளை பெற்றிருப்பார். அது 45% தவிர 50% பிளஸை தாண்டவில்லை. எனவே யாரும் தெரிவு செய்யப்படவில்லை. இந்த நிலையில் தேர்தல் ஆணையாளர் பின்வருமாறு ஆணையிடுவார். அது எப்படி என்றால், மொத்தமாக உள்ள இந்த 4 வேட்பாளர்களில் அதிகப்படியான முதல் 2 வாக்குகளையும் பெற்ற 2 வேட்பாளர்களும் போட்டியிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு மற்ற 2 பேரும் போட்டியிலிருந்து விலக்கப்படுவார்கள். அவர்கள் எலிமினேட் பண்ணப்பட போகிறார்கள். அந்த போட்டியிலிருந்து விலக்கப்படும் பொழுது முதல் உள்ள வாக்குகள் அதாவது 45 வாக்கு அப்படியே ஸ்டேபிளாக
அப்படியே கோத்தபயாக கொண்டு அதே போல் 40 வாக்குகள் அப்படியே சயித் பிரேமதாசாவுக்கும் உண்டு. இங்கு 3வது 4வது நபர்கள் தேர்தலில் நீக்கப்பட்ட பொழுது தேர்தல் ஆணையாளர் சொல்வார் எப்படி என்றால், இந்த 3வது 4வது வேட்பாளர்கள் இருவரும் பெற்ற வாக்குகளில் 2வது விருப்பத்தேர்வு வாக்கை யாருக்கு அளித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அந்த முதல் 2 நபர்களுக்குள் இந்த 2வது விருப்பத்தேர்வு வாக்கு அளிக்கப்பட்டவர் வாக்கு இருக்கிறதா என்று கணக்கிடத்தை சொல்லுவார்கள். எனவே முதல் கோத்தபாய அல்லது சயித் பிரேமதாச ஆகிய 2 பேரில் இந்த பின்னுக்கு உள்ள சிவாஜிலிங்கத்துக்கு வாக்களித்தவர்களுடைய வாக்கும் அப்படியே ஏபியினருக்கு ஏபி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அளித்த வாக்கையும் 2வது வாக்கு அளிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்கள். சரி, இதில் நாங்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வருகிறோம். ஏபியுடைய 4 வாக்கில் 2 வாக்குகளை ஏபிக்கு அளிக்கப்பட்ட அந்த அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளில் 2 வாக்குகள் 2வது வாக்குகள் கோத்தபாயாவுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதாக எடுப்போம். அப்படி எடுத்தால் இந்த 2 வாக்குகளும் அப்படி கோத்தபாயாவோட 45 + 2 47 வாக்குகளாக கூட்டப்படும். சரி, இனி சிவாஜிலிங்கத்துக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளில் 2வது வாக்கு இருக்காண்டு பார்ப்போம். சிவாஜிலிங்கத்துக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளில் மொத்தம் 11 வாக்குகளில் 9 வாக்குகளை மட்டும்தான் 2வது வாக்காக அளித்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். 2 வாக்கு அளிக்கவில்லை. எனவே இந்த 9 வாக்கையும் ஏபி காரர்கள் அளித்ததாக எடுத்துக்கொள்வோம். அப்படி ஏபி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அளித்ததாக எடுத்துக்கொண்டால் முதல் 2 வேட்பாளர்களுக்கும் இந்த வாக்கு போய் சேர மாட்டார். அதாவது தமிழர்கள் தமிழ் தேசிய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் அந்த கோரிக்கை ஒன்றின் பேரில் ஒரு தமிழ் வேட்பாளருக்கு தங்களுடைய முழு வாக்கியம் அளித்திருக்கிறார்கள். 2வது சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்ட உதாரணத்துக்காக சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்டது என்று நான் கதைத்து வைத்துக் கொண்டு அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அவர்கள் தங்களுடைய 2வது வாக்கு 9 வாக்குகள் அளித்திருக்கிறார்கள். இப்போது அந்த 2வது வாக்கு முதல் உள்ள 2 பேருக்கும் எண்ணப்பட மாட்டார். 2 பேரையும் போய் சென்றடைய மாட்டார். எனவே தேர்தல் ஆணையாளருக்கு இப்பொழுது சொல்வார், சரி 3வது வாக்கு அளிக்கப்பட்டது இருக்கிறதா என்று பாருங்கள். 3வது விருப்பத்தேர்வு வாக்கு. 3வது விருப்பத்தேர்வு வாக்கை தமிழ் மக்கள் தங்களுடைய அதே மாதிரி 9 வாக்குகளிடையே அதையும் வைத்துக் கொள்வோம். சயித் பிரேமதாசாவுக்கு 3வது விருப்பத்தேர்வு வாக்கை தமிழ் அளித்திருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம். இப்போது சயித் பிரேமதாசாவுடைய 40 வாக்குகளோடு இந்த 3வது அளிக்கப்பட்ட இந்த 9 வாக்குகள் சேரும் பொழுது 49 வாக்குகள் சேர்ந்து இப்போது கோத்தபாயாவுக்கு 47 வாக்குகள் இருக்கும், சயித் பிரேமதாசாவுக்கு 49 வாக்குகள் இருக்கும். இனி என்ன செய்வார்கள் என்றால், இந்த இப்போதும் 2 பேரும் 50% பிளஸை தாண்டவில்லை. ஆனால் இப்போது தேர்தல் ஆணையாளர் என்று சொல்வார் என்றால், முதல் இந்த 2 பேருடைய வாக்குகள் அளிக்கப்பட்டு செல்லுபடியாக இருக்கின்ற 1வது 2வது 3வது சுற்று வாக்குகளுக்கு என்று எண்ணப்பட்ட வாக்குகளை மட்டும் 100ஆக கொள்ளுங்கள் என்று சொல்வார். எனவே இப்பொழுது 47 வாக்கு + 49 வாக்கு சமன் 96 வாக்குகள் வரும். இந்த 96 வாக்கும் 100 வாக்குகளுக்கு சமனாக கருதப்படும். இந்த 96 வாக்குகளில் இப்பொழுது அதிகப்படியான வாக்குகள் 50% எடுத்துக்கொள்ளலாம், அதிகப்படியான வாக்குகளும் எடுத்துக்கொள்ளலாம். 49 வாக்குகள் 50% தாண்டி இருக்கிறது அல்லது அதிகப்படியான வாக்காக இருக்கிறது. எனவே 49 வாக்கு பெற்ற சயித் பிரேமதாசா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். இதில் ஒரு உள்ள அழகான விடயம் என்னவென்றால், தமிழர்களுடைய 3 வாக்குகளும் 3 கட்டங்களிலுமே பயனுள்ளதாக அமைந்துள்ளன. 1வது கட்டத்தில் அவர்கள் தங்களுடைய சுயநிலை உரிமையின் பக்கம் வாக்கு அளித்திருக்கிறார்கள்.
அவருக்கு தேர்தலில் வெல்ல மாட்டார். ஆனால் தமிழர்கள், அதாவது தமிழருடைய மொத்த வாக்குகள் இம்முறை அளிக்கப்படக்கூடிய பதிவு செய்யப்பட்ட வாக்குகளில் 82% வாக்குகள் அளிக்கப்படும் என்று எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் தமிழருடைய முழு இலங்கையையும் சேர்த்து தமிழருடைய மொத்த வாக்குகள் 14,75,000 சுமாராக இதில் கொழும்பில் சுமாராக 2 லட்சம் பிளஸ் போயிடும். வடக்கு கிழக்கிலே 12,75,000 வாக்குகள் அளிக்கப்படக்கூடிய வாக்குகள் இருக்கு. அதாவது பதிவு செய்யப்பட்ட வாக்கு அல்ல, பதிவு செய்யப்பட்ட வாக்கு 17 லட்சம் பிளஸ் தாண்டி இருக்கு. ஆனால் அளிக்கப்படக்கூடிய 82% வாக்கு என்று பார்த்தால் அதுல இவ்வளவு வாக்குகள் இருக்கு. எனவே தமிழ் மக்கள் தமது வாக்கை முதலாவது சுயநல உரிமையின் அடிப்படையில் ஒருவருக்கு அளிக்க இந்த தேர்தல் முறையில் இடம் உண்டு. சரி, இரண்டாவது, தமிழ் மக்களின் கோரிக்கையை அதிகபட்சம் ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிங்கள மகன் இருந்தால் நாங்கள் சிங்கள மக்களோடு கைகோர்க்க தயாராக இருக்கிறோம் என்பதை தமிழர்கள் காட்டுவதற்கு, நான் அப்படி ஏபி அப்படி சொல்லுவோம் நான் சொல்ல வரையில்லை, அவர்கள் அப்படி சூழ்நிலை ஏற்றுக்கொள்வார் என்று நான் ஏற்றுக்கொள்ள வரையில்லை. அப்படி அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார் என்று வைத்துக்கொண்டு இரண்டாவது வாக்கை ஏபிக்கு போடலாம். அப்படி போட்டிருந்தால் தமிழ் மக்கள் ஒரு இரண்டாவது வாக்கை ஒரு சிங்கள மகனுக்கு போட்டிருக்கிறார்கள். சரி, 2. ஆனால் அவருக்கு தேர்தலை வெல்ல மாட்டார். இதை 2வது வாக்கு எங்களுக்கு அங்கே தேர்தல் வெற்றி நினைக்க போகாது. இப்போது எங்களுடைய 3வது வாக்கை நாங்கள் பிரி வைக்கிறோம். எங்களுடைய 3வது வாக்கை பிரி வைக்கும் பொழுது எங்களோடு சைட் பிரேமதாசா ஒரு ஒப்பந்தத்துக்கு, அதாவது தமிழ் மக்களோடு ஒரு வகையை ஒரு பேரம் பேசுகிற ஒப்பந்தத்துக்கு வந்துட்டார் என்று ஒரு கடைக்கு வைத்துக் கொள்வோம். அப்படி விரும்பினால் தமிழ் மக்கள் அந்த வாக்கை போடலாம். அப்படி போட்டால் தமிழ் மக்களுடைய 9 வாக்குகளின் மூலமும், தமிழ் மக்கள் 11 வாக்கையும் போட்டாலே அவர் 51 வாக்கை பெற்று வெற்றி வருவார். இல்லை தமிழ் மக்கள் 11 வாக்கையும் போட 9 வாக்கை தான் 3வது தடவை போட்டு வச்சுக்கொள்வோமே, 3வது வாக்கை 9 வாக்கு தான் போட்டால் அவருடைய இறுதி எண்ணிக்கையின் போது அவர் அதிகப்படியான வாக்குகளை பெற்றவராக எண்ணப்படுவார். சரி, அப்படி பிரேமதாசா சைத் பிரேமதாசா ஒரு வாக்கை நீங்க விரைவில் என்று கண்டால் தமிழக தங்கள் 3வது வாக்கை போடாமல் விடலாம். தமிழர்கள் தங்களுடைய வாக்கை பயன்படுத்தி இந்த உலகத்துக்கு தங்களுடைய கோரிக்கையை நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்ற தேர்தல் மூலம் என்பது ஒன்று வரும். இதற்கு ஒரு பொது வேட்பாளர் பயன்பெற்றிருக்க முடியும். அப்படி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது வேட்பாளரை தமிழர்கள், தமிழ் அரசியல் தலைவர்கள் நிறுத்த தவறிவிட்டார்கள். இப்போது சோழலிங்கத்தை ஏற்றுக்கொள்வதில் பிரச்சனைகள் பிறருக்கு உண்டு. அதை பற்றி நான் எந்த விதமான அபிப்பிராயமும் சொல்ல வரவில்லை. நான் தேர்தல் முறையை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். நான் இது ஒரு கல்வியாக மட்டும்தான் பார்க்கிறேன். எனவே 3வது வாக்கை பயன்படுத்தாமல் விடுவது எங்களை பொறுத்தது. 3 வாக்குகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை தமிழர்கள் தங்களுடைய தேவைக்கு பொருத்தமாக பயன்படுத்த இந்த தேர்தல் முறையில் எங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது. அதை 1982ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை தமிழர்கள் பயன்படுத்தவில்லை. அதாவது சைத் பிரேமதாசாவோட உங்களுக்கு ஒப்பந்தம் ஏற்பட்டு அவர் உடன்படுவாராக இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்க 3வது வாக்கு போடலாம். அந்த 3வது வாக்கு வெற்றி நிர்ணயிக்கும். இல்ல 2வது வாக்கு போடலாம், அது நிர்ணயிக்கும். இல்ல ஒரு ஒப்பந்தம் விரைவில் போட விடலாம். இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சிங்கள மகனுக்கு சிங்கள மக்கள் அறுதி பெரும்பான்மையாக 50+ முதல் சுற்றிலேயே போட்டு விட்டார். அது வேறு கதை. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தமிழ் மக்களினால் இப்பொழுது தமிழ் மக்கள் தங்களை படுகொலை செய்த ஒருவருக்கு வாக்களிக்கவில்லை என்று ஒரு வரலாறு இருக்க இடம் உண்டு. நேரடியாக வாக்களிக்கவில்லை என்பதும் உண்டு. 2வது, நேரடியாக வாக்களிக்கவில்லை என்றால் கோத்தபாயாவை சென்றடையாதுவார். ஆனால் தமிழ் மக்கள் வாக்களிக்காது தேர்தலை புறக்கணித்தால் தேர்தலுடைய வாக்கினுடைய அந்த பெர்சன்டேஜ், அந்த அளிக்கப்படும் வாக்கு பெர்சன்டேஜ் வந்து கீழே வந்தால் அவர் குறைந்த வாக்களை பெற்று ஜனாதிபதியாக வந்துடுவார். இப்படிப்பட்ட நிலைமைகளை நாங்கள் எப்படி கடக்கப் போகிறோம் என்பதை பற்றி தமிழர்கள் யோசிக்கலாம். இது நான் இந்த யோசனையும் சொல்லலை. நான் இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் யாத்திரையும் ஜனாதிபதி தேர்தல் முறையிலும் காணப்படக்கூடிய அந்த வாய்ப்புகள்
அது காணப்படுகின்ற நிலைமைகளை பற்றி மட்டுமே நான் இங்கே மிக சுருக்கமாக பேசுவதாக இருக்கிறது. இவ்வளவுதான் இந்த உண்மை. அடுத்து அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகளும் இந்தியாவும் நிச்சயமாக கூட்டவாயாக விரும்ப மாட்டார்கள். ஆனால் பதவிக்கு வந்தால் அவர்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு போக வேண்டிய நிலை அவர்களுக்கு இருக்கும். அப்போது அவர்கள் என்கேஜ்மெண்ட்களை பற்றி யோசிப்பார்கள். இருப்பதற்குள் அடுத்தது என்ன அரசுகள் யோசிக்கும். அது நாங்கள் சொல்லித்தாங்கள் செய்வார்கள் என்று அது அவர்களுடைய தெரிவு. ஆனால் அது எங்களுடைய தெரிவை நாங்கள் குறிப்பிடலாம், அதுக்காக போராடலாம், அது வேறு விஷயம். இது முதலாவது விஷயம். தமிழர்களுடைய வாக்குகள் அளிக்கப்படாமல் அல்லது தமிழருடைய வாக்குகள் அளிக்கப்பட்டு அதன் மூலம் கோத்தபாய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால், அளிக்கப்பட்டும் தெரிவு செய்யப்படலாம். தமிழர்கள் வாக்கு அளிக்காமல் விழுவதன் மூலம் பெர்சன்டேஜ் வந்து கீழே விழுந்து கோத்தபாயனுடைய பெற்ற வாக்குகளுடைய பெர்சன்டேஜ் வந்து 50% தாண்டும் போது அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படலாம். எனவே கோத்தபாயாவுக்கு அளித்தும் அவரை ஜனாதிபதியாக்கலாம், அளிக்காமலும் ஜனாதிபதியாக்கலாம் தமிழர்கள். இந்த ரெண்டு வழியில் எந்த வழியில் தமிழர்கள் கோத்தபாயா விவகாரத்தில் நடந்து கொண்டாலும் இந்தியாவும் அமெரிக்க தலைமையிலான மேற்குலகமும் தமிழர்கள் மீது ஆத்திரமடையும். அவர்கள் தமிழர்கள் ஒரு வாய்ப்பை கெடுத்து விட்டார்கள் என்று பழியை தமிழ் மக்களின் தலையில் போடும். ஏனென்றால் தமிழ் மக்களுக்கு உலகத்தில் ஆதரவளிக்கிறது நாடும் கிடையாது. நாங்கள் எல்லோரோடையும் பகைத்து அரசியல் நடத்த முடியாது. இந்த நிலையில் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கோடு ஒரு ஒப்பந்தம் செய்யக்கூடிய ஒருவர் வந்தால் இந்தியாவும் அமெரிக்காவை நாங்கள் முன்னிறுத்தி அவர்களுடைய நாட்டின் தூதர்களை 2000 பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்தியா 84ஆம் ஆண்டிலிருந்து பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்திருக்கு. சமாதான தீர்வு காணுவது அதில் இந்தியா தோல்வியடைந்து விட்டது. அமெரிக்காவுடைய தலைமையில் தான் உண்மையான சொல்கையும் வந்தால் போனால் என்ன, அமெரிக்காவுடைய வார்த்தை இல்லாமலே இல்லை. எனவே மேற்குலகத்தினுடைய நேரடி தலையீட்டோட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அவர்களும் தோல்வியடைந்து விட்டார்கள். இந்த பிராந்தியத்தில், தென்னாசிய பிராந்தியத்தில் இந்து மாகாண பகுதியில் ஒரு சிறிய தீவில் காணப்படுகின்ற இன முரண்பாடுகளை தீர்ப்பதில் பிராந்திய வல்லரசான இந்தியாவும் தோல்வி, 84ஆம் ஆண்டு நிற்க வரைக்கும் உலகப்பெரு வல்லரசான அமெரிக்காவும் தோல்வி. ஈடுபட்ட 2 பேர்களிடமும் அவர்களுக்கு கடப்பாடு உண்டு, எங்களுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். எனவே இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு பார்கெனிங்கை டெவலப் பண்ணி நாங்கள் ஒரு பேரம் பேசல் அதிகரித்து அந்த பேரம் பேசலில் எங்களுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பை அமெரிக்காவும் இந்தியாவும் ஏற்க வேண்டும், அல்ல அவருடைய தூதர்கள் ஏற்க வேண்டும் என்று அந்த நாடுகளிடம் ஒரு வற்புறுத்தலை, ஒரு கோரிக்கையை அல்லது ஒரு MOUவை எழுத தமிழ் தலைவர்களால் முடியும், வாய்ப்பு உண்டு. ஆனால் சோகம் என்னவென்றால் தமிழ் தலைவர்கள் அந்த வழியில் சிந்திக்கவில்லை என்பதுதான். நாங்கள் இந்த வழியை பயன்படுத்தாமல் தங்கத்தாம்பாளத்தில் எதிரி அல்லது அந்நியர்கள் எமக்கு கொண்டு வந்து தமிழ் மக்களின் உரிமைகளை தருவார்கள் என்று காத்திருப்பது சுத்த அபத்தமானது. ஒருபோதும் தங்கத்தாம்பாளத்தில் யாரும் எதிரையும் கொண்டு வந்து தரமாட்டார்கள். தாயோடு ஆனாலும் பிள்ளை போராடித்தான் பெற வேண்டியிருக்கு. தாய்கிட்ட பால் குடிக்கிற பிள்ளை தனக்கு பால் வேணும் பால் வேண்டாம் என்று தாயோடு போராடித்தான் செய்யுது. எனவே தாயோடு என்றாலும் கைக்குழந்தையானாலும் கூட தாயிடம் போராடி பால் தான் பால் வேண்டாம் என்று சொல்லி, அல்ல அப்பந்தான் சோசதான் வேண்டாம் என்று சொல்லி அது போராடி பெறுவது போல தமிழர்களை பொறுத்தவரையிலும் எவரையானாலும் சரி, நாங்கள் ஒரு ஜனநாயக வழியில் போராடக்கூடிய அனைத்து முறைகளையும் பயன்படுத்தி போராடுவதற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் போராட தவறுகிறோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த ஜனாதிபதி தேர்தல் முறையில் எங்களுக்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த தேர்தலை தவறவிட்ட பின்பு ஜனாதிபதி தேர்தல் ஒருவர் உருவாகிவிட்டார் ஜனாதிபதியாக, அப்புறம் மாபெரும் சர்வாதிகாரியாக இருப்பார். தமிழர்களுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்புமே கிடையாது, இதையுமே பேச முடியாது. எனவே இந்த தேர்தல் காலத்தில் இருக்கும் வாய்ப்பை பயன்படுத்த தெரியாமல் போனால், தவறினால் அதை போல சுத்த அபத்தமான செயல், தவறு, குற்றம் எதுவுமே இருக்க முடியாது. இதில் தமிழ் தலைவர்கள் அனைவரையும் இந்த விடயத்தில் நான் நிச்சயமாக குறை கூற முடியும். நான் யாரும் ஒரு தலைவரை பற்றி மட்டும் சொல்லவில்லை. எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கு.
இந்த தேர்தல் நடைபெறப் போகுது தெரியும் எல்லோருக்கும். எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் என்று பொது வேட்பாளர் நிறுத்துறது சரி, ஆனால் காலம் போதாது. இந்த பொது வேட்பாளர் நிறுத்துறது சரியான காலம் போதாது என்றால் இந்த பொது ஜனாதிபதி தேர்தல் இந்த வருட இறுதிக்குள் வரப்போவது என்று எப்போவோ தெரிந்த விடயம். தைப்பொங்கல் இப்போ வரும், தீபாவளி இப்போ வரும் என்று எப்போதோ தெரிந்தது போல, கிறிஸ்துமஸ் வரும் என்று எப்போதோ தெரிந்தது போல, இந்த தேர்தல் எப்போ வரும் என்று எப்போதோ தெரிந்த விடயம். ஆனால் தேர்தலுக்கு 3 நாளைக்கு கூட்டம் போட்டுட்டு 3 நாளைக்கு அந்த 3 நாளைக்கு சொல்றார்கள் தீர்மானிக்கிறது காலவாசம் போதாதான். இது மக்களை ஏமாற்றும் செயலும் பொறுப்பற்ற அரசியலுமாகும். இந்த பொறுப்பற்ற அரசியலால் தான் 1 நூற்றாண்டுக்கு மேல் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக தோல்வி அடைகிறார்கள். சரி, தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் எதிரிகளினால் வெற்றி கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் மிகவும் பலமான ஒரு நாகரிகம் நாங்கள். நீண்ட பெரும் பலம் பொருந்திய நாகரிகத்தை உடையவர்கள், உலகில் பெரும் அறிஞர் பாரம்பரியத்தை கொண்டவர்கள். எங்களுடைய அதாவது யாதுமுறையே யாவரும் கேளீர் என்று இந்த உலகத்திற்கு முழுப்போளமயப்படுத்தப்பட்ட ஒரு வாக்கியத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன மக்கள் நாங்கள். ஆனால் இந்த யாதுமுறை யாவரும் கேளீர் என்று நாங்கள் இல்லை, யாதுமுறை யாவருக்கும் அடிமை என்ற நிலையில் தான் தமிழர்கள். இதுதான் தமிழ் மக்களின் சோகமான நிலைமை. இந்த தேர்தலை பற்றி அறிவுபூர்வமாக மட்டும் நான் பேசியிருக்கிறேன். இந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் நான் நேரடியாக சொல்லலை, எடுக்கவும் இல்லை. 2 காலம் போயிட்டது. எல்லாரும் நான் ஒரு அரசியல் தலைவன் கிடையாது, அரசியல்வாதி கிடையாது, நான் அரசியல் கட்சியை சேர்ந்தவனும் கிடையாது. நான் ஒரு அறிவியல் சொல்லும் சம்பந்தப்பட்டவன். அந்த தமிழ் மக்களினுடைய நலன் சார்ந்த அறிவியலை பற்றி சரி பிழை நல்லது கெட்டது சொல்கிறது தான் என்னுடைய பொறுப்பாக இருந்தது. அதை மட்டும் இல்லை செய்திருக்கிறேன். இப்போது இந்த தேர்தல் முறை பற்றி குழப்பமாக இருக்கிறது என்ற பின்னணியில் இவற்றை பற்றி சில விளக்கம் அளிப்பது அவசியம் என்று சொல்லி என்னுடைய மாணவர்கள் ஆங்காங்கே எனக்கு தொலைபேசி மூலம் கேட்டதற்கு நாங்கள் இந்த பதிவை மிக குறுகிய நேரத்தில் நாம் செய்திருக்கிறேன். அவ்வளவுதான். இதனை கேட்ட எனது மாணவர்கள், அரசியல் விரும்பிகள், தமிழ் மக்கள், இவன் மீது அக்கறை உள்ளவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கமும். நாமல் பெரியார் பார்க்கிறாங்கன்னோ நிறைய இருக்கிறாங்கன்னோ எல்லோருமே அவரை